ஏதாச்சும் புதுசாக ஒரு ஷாக்கை கொடுப்போம், எதையாச்சும் ஒன்று பண்ணி இந்த கதையை ஓட வைப்போம் அப்படிங்கிற ஒரு டெஸ்பிரேஷன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் வந்து இந்த கதை இப்போ போயிட்டுருக்கு. இதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ காவேரி கிட்டக்க பேசணும்னு கீழே கூப்பிட, காவேரி கீழே வந்துட்டாங்க. கீழே வந்ததுக்கப்புறமா வந்து எதுக்கு கால் பண்ண, என்ன விஷயம், அதை கேட்க தான் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன், சொல்லு சொல்லு சொல்லுன்னு இவர் கேட்டுகிட்டு இருக்கும் பொழுது இப்போ என்ன நடக்குது, கரெக்டாக வந்து இதை வந்து மாமி ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க கதவு வழியாக. அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு காவேரி என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு நீங்கள் கோயிலுக்கு வாங்க, கோயிலில் வச்சு பேசலாம் 10:30 மணிக்கு அப்படின்னு டைம் போடுறாங்க. அதாவது இந்த மெசேஜ் கால் இதெல்லாம் எதுவுமே இருக்காது போல், நேரில் வாங்க அங்கே வந்து பேசிக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, அது கூட வந்து நேரில் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் குழந்தை கர்ப்பம் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. இந்த வெண்ணிலா என்னன்னா, வெண்ணிலா என்ன ஏதுன்னா கேட்டு போக, இதில் வந்து ஏன் இந்த காவேரி கழுத்தில் தாலியை வச்சுட்டு ஒன்றை கோயிலுக்கு வர சொல்கிறா, இவ கேரக்டர் தான் சரியில்லைன்னு இந்த பக்கம் தனியாக மாமி வேறு எதையோ வளரிக்கிட்டு இருக்காங்க. ஏமா போமா அந்த பக்கம்னு இருந்துச்சு நமக்கு. இதுக்கு நடுவில் வீட்டில் திருப்பி இன்னும் வந்து குமட்டல் அதிகமாகிட்டே போகுது காவேரிக்கு. ஆனால் யாருக்கும் நான் சந்தேகம் மட்டும் வரவே இல்லை. திருப்பி எதோ ஸ்பெஷலாக யூடியூப்லாம் பார்த்து செஞ்சுருக்காங்க கங்கா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நர்மதாலாம் சொன்ன டிஷ்ஷை சாப்பிடும் பொழுதே அவங்களுக்கு கொம்பட்டிட்டு வர உடனே என்ன தாண்டா மேட்ரு அப்படின்னு சொல்லி விசாரிச்சு, என்ன புள்ளத்தாச்சி மாதிரி வந்து அடிக்கடி வாமிட் எடுக்கிறான்னு பாட்டி சொன்னதுக்கு அப்படிலாம் பேசாதீங்கிறாங்க கங்கா. யாருக்குமே சந்தேகமே வரல போல். இதுக்கு நடுவில் திடீர்னு வெண்ணிலா வந்து எங்கே என் விஜய் அவனை உடனே வர சொல்லுங்கள், பிஸ்னஸில் என்ன பண்ணாலும் சரி அவனை உடனே வர சொல்லுங்கள், நான் வந்து பார்த்தே தீரணும் அப்படின்னு கியாமியாங்க. அந்த தாத்தாவும் பாட்டியும் உடனே வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜய்க்கு கால் பண்ணி நீ உடனடியாக வந்தே தீரணுங்கிறாங்க. விஜய் என்ன பண்ணுறாரு, அப்போ தான் வந்து சாரதா வாக்கிங் போனவங்களோட போய் பேசி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா என்னை கூட சேர்த்துங்கன்னு பேச, எல்லோரும் என்ன வில்லியாக பார்க்குறாங்க, நீ செஞ்ச தப்புக்கு நீ செஞ்சது சரியான்னு சொல்லிட்டு அவங்க இவரை கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போதே இந்த விஷயம் நடக்குது. இதுக்கு நடுவில் பாவமாக காவேரி கிளம்பி நம்ம வந்து போய் கோயிலில் போய் வெயிட் பண்ணி அவர்கிட்ட விஷயத்தை சொல்லலாம்னு நினைக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து தன்னுடைய முன்னாள் காதலியை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாரு. ஏன்னா வந்து அவங்கள சமாளிக்க முடியலன்னு எல்லோரும் சொல்லிட்டாங்களாமா. எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதை முக்கியமாக நினைக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மூல அறிவு இல்லாத ஒருத்தர் தான் ஹீரோன்னு அதை எப்படி ஏற்றுக்கிறதுங்கிறது நமக்கு இன்னும் புரியவே இல்லை. பாட்டி சொன்னாங்களாம், அதனால் பாட்டி சொல்ல தட்டாதுன்னு அவர் கிளம்பிட்டாராம். அவங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வராங்க, திருப்பி மனைவியோட சேரணுங்கிற எண்ணெல்லாம் இருக்க மாதிரி தெரில. கிளம்பி போய் வெண்ணிலாவை சமாளிக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போகிறாரு. ஸோ கிளம்பி போகும்பொழுது என்ன கூத்து நடக்குதுன்னா, அவங்க நமக்கு ஆல்ரெடி கல்யாணமே ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஏதோ ஒரு வெடியை தூக்கி போடுறாங்க. அதை ராகினி வேற கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ நடக்க போகுது. சம்மந்தமில்லாத தேவையில்லாத விஷயங்கள் மட்டுமே நடக்கிற மாதிரி இருக்குது அந்த கதையில். அது எனக்கு தான் தோணுதா இல்லை உங்களுக்கும் தோணுதாங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இடம் பொருள் நவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.